Hi, hello everyone. Welcome to my channel Voice of Friends. நம்ம பார்க்க போற படம் என்னன்னா லால், தர்ஷன், சுஜித் மற்றும் பலர் நடிச்சு வெளியான சரண்டர் படத்தை பத்தி தான் பார்ப்போம். ஃபயர் ஆச்சுன்னா எவன் பதில் சொல்லுவான்? இங்க வாழ்றதுக்கு இந்த தர்மம், நியாயம், நல்லது இதெல்லாம் வச்சு ஒன்னும் புடுங்க முடியாது. சரண்டர் படம் வந்து இந்த வாரம் வெளியால, அது போன வாரமே வெளியாச்சு. நமக்கு இப்பதான் பார்க்க டைம் கிடைச்சு, ஸோ வந்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா, எலெக்ஷன் நடக்க இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அந்த டைம்ல வந்து ஊரே பரபரப்பா இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு பணப்பட்டுவாடை நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த துப்பாக்கி எல்லாம் வந்துட்டு இந்த விஐபிஎஸ் கிட்ட இருந்தா ஜஸ்ட் சரண்டர் பண்ணிட்டு அந்த எலெக்ஷன் முடிச்சுவாங்க சொல்றாங்க. அப்படி ஒரு துப்பாக்கி வந்து மன்சூர் அலிகாந்த் இருக்காரு. மன்சூர் அலிகாந்த் சரண்டர் பண்ண துப்பாக்கியை வந்து லால் தொலைச்சிடுறாரு. இது ஒரு கதை. அப்புறம் பணப்பட்டுவாடை நடக்கும்போது அந்த பணம் வந்து திருட்டு போயிருது, இது ஒரு கதை. அதுக்கப்புறம் வந்து லால் சம்பந்தமே இல்லாம ரவுடி கும்பலோட தம்பி கிட்ட போய் மாட்டிக்கிற, இது ஒரு கதை. இது மாதிரி ஒரு 3 கதை இருக்கு. அந்த 3 கதையுமே ஹைப்பர் லிங்க் ஆகி ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி அந்த படம் முடியறது அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு கதை. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 8 தோட்டாக்கள் மாதிரி ஒரு ஆரம்பிச்சு போக கிட்டத்தட்ட மாநகர மாதிரி ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லரா இது ஒரு கதை, இது ஒரு கதை, இது ஒரு கதை, கடைசி எல்லாத்தையும் ஒண்ணு செட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப ரேசியா இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிறிஸ்பா பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டல்லா தான் போச்சு எனக்கு. இந்த படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, பெருசா ஹை மூமெண்ட்ஸ் எங்கேயுமே இல்லை. படம் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து எந்த வரைக்கும் ஒரே செட்டிலா தான் போகும். இது வந்து நீங்க வந்து இந்த த்ரில்லர் ஃபேன்ஸ்ல இது போகும், எனக்கு பரபரன்னு வேணும், எனக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட் வேணும், கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு அன்பிரடிக்டபிள் ட்விஸ்ட் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கான படம் இல்லை. இது வந்து நல்ல படம் தான் இல்லைன்னு சொல்ல, பட் இது மாதிரி இந்த பரபர அப்படின்னு ஆடியன்ஸ்க்கான படம் இது கிடையாது. நீட்டான ஒரு த்ரில்லர், கிட்டத்தட்ட ஒரு மலையாள ஸ்டைல்ல வந்த ஒரு தமிழ் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் டெக்னிக்கலா ரொம்பவே சூப்பரா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது. முதல் படம் மாதிரியே தெரியல, டைரக்டர் எல்லாமே நல்லா இது பண்ணி எடுத்திருந்தாங்க. முக்கியமா குறிப்பா லாலோட ஆக்டிங் வந்து பேசும் பொருளா இருந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரானரியான ஆக்டிங் வெளிப்படுத்தியிருந்தாரு. ஒரு சீன்ல வந்துட்டு என் பையனா ஒருத்தர் இருந்தா என்னை இப்படி விட்டுருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லாம் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு. அண்ட் கிளைமேக்ஸ்ல லாலோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்தது. இந்த படம் பார்க்கலாமா நம்ம அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு டீசன்ட் வாட்ச்னு தான் சொல்லுவேன். மஸ்ட் வாட்சா அப்படின்னு கேட்டா மஸ்ட் வாட்ச் எல்லாம் கிடையாது, டீசன்ட் வாட்ச். இப்போ வந்து தியேட்டர்ல இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.